என்னோடு கூட ஒரு ஒரு சில வசனங்களை நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு பிறகு என்னுடைய கருத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். என்னோடு கூட ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 22 and verse 17. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது ரொம்ப ஈஸிலி அப்ளிகபிள். அப்படி என்றால் உன்னுடைய சந்ததி பெருக போகுது, அது ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. ஏன்னா ஆபிரகாம் என்பவன் அவனுடைய லைஃப்ல அவன் சொந்த சரீரத்தினும் அவனுடைய மனைவியின் மூலமாக ஒரு பிள்ளையை பெற்று இருக்க பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை குறித்து பேசுகிறார். இந்த காலத்துல தான் நம்ம நிலங்களை பெரிய ஆசீர்வாதமா பார்க்குறோம், அப்புறம் காரை பெருசா பார்க்குறோம், வீடுகளெல்லாம் இப்போதான் நம்ம இதெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான், இந்த தொழில் வளர்ச்சிக்கு அப்புறம் தான் இதெல்லாம் சொத்துக்கள் பெரிய ஆசீர்வாதங்களாய் பார்க்கப்படுது. ஆனா முந்தைய காலங்களில் பிள்ளைகள் தான் பெரிய ஆசீர்வாதங்களாய் பார்க்கப்பட்டார்கள். ஆனா அவங்க பிறக்கும் பொழுதே நிறைய பேர் இறந்துருவாங்க. அதனால அந்த பிள்ளைகள் ஒன்று பெற்று எடுத்து வளர்க்குறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னொன்று, அப்பெல்லாம் நிலம்லாம் ரொம்ப தாறுமாறாக இருந்துச்சு. யார் வேணா அவன் நடந்து போய் இதுக்கு ஆரான் என்று பேரிட்டானா அது அவன் பையன் பேர், அது அப்படியே ஆரானாக மாறிடும். அப்படி நம்ம நடந்து போய் அன்புராஜ்னா ஒரு ஏரியா ஃபுல்லாக அன்புராஜா மாறிடும். அப்படிலாம் இருந்த காலங்கள் போய் இப்பொழுது அரை கிரவுண்டு கால் கிரவுண்டு கூட நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்க சூழ்நிலை மாறிடுச்சு. அதனால இன்னைக்கு சொத்துக்கள் என்பது பொழுது நம்ம நிலங்களை பெருசாக பேசுகிறோம். ஆனால் அன்றைக்கு அந்த மனித இனத்தின் பெருக்கம் தான் பெரிய ஆசீர்வாதமாக எண்ணப்பட்டது. சரி, அந்த இடத்துல தான் நிறைய வேலைகளிலே நாம் நிப்பாட்டி விடுவோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தலைப்பை தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வாசிக்கலாம் பாருங்க. மனத்தியாய் பெருகுவார்கள், உன் சந்ததியார் உன் சத்துருக்களின் வாசல்களை என்ன பண்ணுவாங்க? சுகந்தரித்துக் கொள்வார்கள். சரி, இங்கிருந்து தான் என்னுடைய செய்தியை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். கன்ஃபரண்டிங் த கேட்ஸ். வாசல்களை நாம் எதிர்த்து நிற்பது, இல்லாவிட்டால் வாசல்களை நாம் சுகந்தரிப்பது. கன்ஃபரண்டிங் த கேட்ஸ். There are spiritual gates and there are natural gates. நமக்கு ஆவிக்குரிய வாசல்கள் இருக்கிறது, பூமிக்குரிய வாசல்கள் இருக்கிறது. சற்று என்னோடு கூட இந்த அடிப்படை கருத்தை மட்டும் கொஞ்சம் உள்வாங்கி கொண்டிருக்கின்ற சொன்னால், வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக வாசல்கள், கதவுகள் என்ற இரண்டு அந்த பதத்தையும் நான் உங்களுக்கு சற்று விளக்க விரும்புகிறேன். அதன் அடிப்படையில் தான் நம்ம கொஞ்ச நேரம் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஏன்னா இந்த வாசல்கள், கதவுகள் என்பது ஏன் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை இவன் மேல் பேசப்படுகிறது? சந்ததி பெருகும் என்று சொன்னது நல்ல விஷயம். ஆனால் உன் சத்துருக்களின் வாசல்களை நீ என்ன பண்ணுவ? உன் சந்ததி என்ன பண்ணும்? சத்துருக்களின் வாசல்களை என்ன பண்ணும்? சுகந்தரித்துக் கொள்ளும். சரி, இந்த வாசல்கள், கேட்ஸ், ஆங்கிலத்தில் கேட்ஸ்ன்னு இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா will possess the gates of his enemies. சத்துருக்களின் வாசல்கள் கேட்ஸ்ன்னு இருக்கும். கதவுகள் என்பது டோர்ஸ். வாசல்கள், கதவுகள், இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். வாசல்கள் என்பது ரொம்ப பெருசானது, கதவுகள் என்பது ரொம்ப சிறுசானது. ஆக மொத்தம் இது ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை உடையவைகளாய் இருக்கிறது. சரி, இந்த எதிரிகளின் வாசல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல எல்லா பட்டணங்களுமே ஒரு பெரிய மதில் சுவர் கட்டப்பட்டு ஒரு அரணான நிலை உருவாக்கப்பட்டு ஒரே ஒரு இடத்துல தான் போக்குவரத்துக்காக வாசல்கள் வைக்கப்படும். ஒரே ஒரு இடத்துல தான் என்ன பண்ணப்படுகிறது? போக்குவரத்துக்காக வாசல் வைக்கப்படுகிறது. அப்ப அந்த முழு பட்டணத்தையும் கண்ட்ரோல் பண்றது எதுனா அந்த கேட்ஸ் தான். அந்த முழு பட்டணத்தையும் நிர்வகிக்கிறது எது என்று சொன்னால் அந்த வாசல்கள். இப்ப பட்டணத்துல மதில்கள்லாம் இருக்கலாம், உள்ள ஜனங்கள்லாம் இருக்கலாம். ஆனால் வெளியில எதிரிகள் இருந்தாங்கன்னா பட்டணத்தின் முகப்பையும் வாசல்களை என்ன பண்ணிடுவாங்க? மூடிடுவாங்க. அப்பதான் உள்ள பஞ்சம் வந்துடும். ஏன்னா வெளியில எதுவுமே போய் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. நீங்க யுத்தத்துக்கு போனாலும் வாசல் திறந்தால்தான் என்ன பண்ண முடியும்? போக முடியும். அப்படி எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்றது இந்த வாசல்கள். அப்ப எதிரியின் வாசல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய தடைகளை தான் எதிரியின் வாசல்கள் என்று சொல்லுகிறோம். நாம் முன்னேறாதபடி, நாம் தொடர்ந்து அடுத்த நிலைகளுக்கு கடந்து போகாதபடி, எதையெல்லாம் நாம் சுகந்தரிக்க வேண்டுமோ அதையெல்லாம் சுகந்தரிக்க முடியாதபடி நமக்கு சில ஆவிக்குரிய தடைகளான வாசல்கள் இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய தடையின் வாசல்கள் தான் பின்பு பூமிக்குரிய வாசல்களாக மாற்றப்படுகிறது.
Anything that is correspondent in the spirit has been corresponded in the natural. எதெல்லாம் நம்ம பூமியிலே பார்க்கிறோமோ அதெல்லாம் பரலோகத்தில் உள்ளவைகளினுடைய அச்சு அடையாளங்கள், இல்லாவிட்டால் ஆவிக்குரிய மண்டலத்தின் அச்சு அடையாளங்கள். இப்ப பரலோகத்தில் இருக்க வாசல்கள் மூடப்பட்டிருக்கும் என்று சொன்னால் பூலோகத்தில் இருக்கிற வாசல்களை என்ன பண்ணப்படும்? மூடப்படும். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா த கேட்ஸ் என்று சொல்கிறோம், வாசல்கள். ஸோ இதை பற்றி சற்று நான் விளக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சங்கீதம் 24 அதிகாரம், சங்கீதம் 24 அதிகாரம் 7 வசனத்திலிருந்து 10 வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். இந்த வசனங்களை நாம் பல முறை வாசித்திருப்போம். இருந்தாலும் இன்றைக்கு இன்னொரு முறை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏன் சங்கீதக்காரன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவன் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். அப்படின்னா இருங்க, அது இந்த வசனத்தை அதுக்கப்புறம் சொல்றேன். இப்ப என்ன சொல்ல விரும்புகிறார்? வாசல்களே உயருங்க, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள். அப்படி என்று சொன்னால் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா லிஃப்ட் அப் யுவர் ஹெட்ஸ் ஓ ஏ கேட்ஸ் அண்ட் லிஃப்ட் அப் யுவர் எவர்லாஸ்டிங் டோர்ஸ் அப்படின்னு சொல்லுது. அப்படி என்றால் ராஜாதி ராஜா வரப்போகிறார். அவருக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் என்ன பண்ணப்பட வேண்டும்? உயர்த்தப்பட்டு திறக்கப்பட வேண்டும். When the king of glory comes, the resistance has to be broken. தேவனுடைய ராஜாதி ராஜாவுடைய வல்லமையும் சேனையும் கடந்து வரும் பொழுது அவரை தடுக்கக்கூடிய எல்லா நிலைகளும் என்ன பண்ணப்பட வேண்டும்? மாற்றப்பட வேண்டும். இங்க சொல்ற பாருங்க, யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையுள்ள பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவர் தாமே. அப்படி என்று சொன்னால் பாருங்க, யுத்தத்துக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இவங்க யுத்தத்தில் இன்னொரு டீம் வருதுன்னா அந்த வாசலை தான் முதல்ல என்ன பண்ணுவாங்க? மூடுவாங்க. த ரெசிஸ்டன்ஸ் இந்த கேட்ஸ்ல தான் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன் த கேட்ஸ். உங்களுடைய எதிர்மறைகள் எல்லாம் அந்த வாசல்களில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. சற்று இந்த எண்ணங்களை நான் பொருத்தி கொண்டிருக்கிறேன். அதனால கொஞ்சம் என்னோடு கூட பொறுமையாக நீங்கள் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாசல் பாருங்க, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். அப்படின்னா மறுபடியும் எதை பத்தி பேசுறாரு? வாசல்களையும் கதவுகளையும் பத்தி தான் என்ன பண்றாரு? பேசி கொண்டிருக்கிறார். இதை குறித்த சற்று சிறிய விளக்கங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் பேசப்பட்டிருக்குது? Gates are the strategic, spiritual and physical location. கதவுகள் என்பது நிர்ணயிக்கக்கூடிய ஆவிக்குரிய இடங்கள், இல்லாவிட்டால் பூமிக்குரிய இடங்கள். நிர்ணயிக்கக்கூடிய decision making places. There are places the spirit has decided certain things. ஆவிக்குரிய மண்டலங்களிலே சில இடங்கள் நிர்ணயிக்கப்பட்ட இடங்கள். அதை அந்த மகிமையின் ராஜா வரும் பொழுது அவைகள் திறக்கப்பட வேண்டும். அவைகள் திறக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆவிக்குரிய கோட்பாடாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் வேதம் மறுபடியும் சொல்லுகிறது, த ரெசிஸ்டன்ஸ், எதிர்ப்புகள். இன்னைக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் பாருங்க, இந்த பூமியிலே நமக்கு தெரியாம ஒரு போராட்டம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த கதவுகளை தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன கதவு தெரிஞ்சிச்சு வச்சுக்கோங்க, அடுத்த மண்டலங்களுக்கு நம்ம ஈஸியா போயிடலாம். இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றோம் பாருங்க, நம்ம ஒரு இடம், சர்ச்சுக்கு ஒரு இடம் வாங்கணும்னு இருக்கோம். அந்த இடத்த வாங்குறதுக்கான போதுமான பணம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வாசல் என்ன பண்ண விட்டது? திறந்து விட்டது. அந்த இடத்த போய் வாங்கிட்டோம். இப்ப நம்ம மறுபடியும் கஷ்டப்பட வேண்டியது இல்லை. அப்ப வாசல்கள் அந்த அடுத்த நிலைகளுக்கு போகாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. இப்ப இது நான் சர்ச்சுக்கு சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். சில வேளையிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அதே போல சில கதவுகள் மறைமுகமாக வைக்கப்பட்டிருக்கலாம். There are some spiritual gates that blocking your destinies. நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்தை அந்த கதவுகள் மறைத்து வைத்திருக்கலாம், இல்லாவிட்டால் அதை தடுத்து வைத்திருக்கலாம். நான் வேதத்திலிருந்து ஒரு சரிய உதாரணத்தை உங்களோடு கூட லூக்கா புஸ்தகத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் பாருங்க. இயேசு கிறிஸ்து பேதுருனுடைய படகிலே ஏறுகிறார். இப்ப பேதுரு அவன் முழுவதும் என்ன பண்றான்? வலையை போடுகிறான். அதுவும் எங்க போய் போடுறான்? ஆழத்துல போய் போடுறான். நல்லா பாருங்க, அவன் சரியான வேலையை செய்கிறான். ஓகே, பேதுரு முட்டாள் கிடையாது. எப்போ போய் வலையை போடுறான்? இரவுல போடுறான். மீன் பிடிக்கிறதுக்கு சரியான டைம் என்ன டைமு? இரவு தான். அதுவும் எங்க ஆழமான இடத்துல போய் வலையை போட்டீங்கன்னா பெரிய பெரிய மீன் கிடைக்கும். ஆழமான இடத்துல வலையை போட்டீங்கன்னா பெரிய பெரிய மீன் கிடைக்கும். அப்ப இவன் எல்லாத்தையும் கரெக்டா செய்யறான். ஆனால் அங்கே ஒரு ஆவிக்குரிய கதவு இவனுடைய வாழ்க்கையின் நிலைகளை தடுத்து வைத்திருக்கிறது. அவனால எதையுமே என்ன பண்ண முடியல? சுகந்தரிக்க முடியவில்லை.
ஐ கால் இட் அஸ் ஃபைனான்சியல் கேட். இதற்கு நான் ஒரு பேரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பொருளாதார கதவு. அன்றைக்கு இருந்த வர்த்தக நிலைகள், அன்றைக்கு இருந்த சம்பாத்திய நிலைகள், அன்றைக்கு இவன் இதை எடுத்தாதான் அவன் போய் வியாபாரம் பண்ணி பணத்தை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆனால் அங்கே ஒரு ஆவிக்குரிய கதவு அவனுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது, அங்கே மூடப்பட்டிருக்கிறது. இப்ப இயேசு வருகிறார். இயேசு அவங்கிட்ட சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் ஆழத்துலலாம் போய் என்ன பண்ண சொல்லல, வலையை போட சொல்லவில்லை. இப்ப பகல்ல மீன் பிடிக்க கூடாது, ஆழத்திலையும் போய் என்ன பண்ணல, வலைய போடல, ஆனா மீன் கிடைக்குது. Even though it is not the right time, even though it is not the right place, but he gets his fishes. நீங்க யோசித்து பார்க்கலாம், ஒருத்தன் கரெக்டான டைம்ல கரெக்டான வேலையை செய்தான், ஆனா அவனுக்கு கதவு மூடப்பட்டிருந்ததுனால ரிசல்ட் வரல. இப்போ ஒருத்தன் தப்பான டைம்ல ஒரு தப்பான இடத்துல போய் வலைய போட்டா கூட அவனுக்கு என்ன கிடைக்குது, மீன் கிடைக்குது. ஏனென்றால் அங்கே ஆவிக்குரிய கதவுகள் திறக்கப்பட்டாகிவிட்டது. The resistance has been broken. இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன் பாருங்க, நிறைய இடங்களிலே நமக்கு வர வேண்டிய எல்லைகளை தேவன் மாற்றி அமைக்க விரும்புகிறார். அதனால இந்த வார்த்தையை எனக்கு ஆணித்தரமாய் சொல்லி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள சொன்னார். ஏன்னா நான் இதை ரொம்ப நாளாக மெடிடேட் பண்றேன், இதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அனுமதி வரும்பொழுது தான் இதை சொல்ல முடியும். இந்த மாதிரி வாசல்கள் என்பது நம்முடைய ஆவிக்குரிய மண்டலத்திலே இருக்கக்கூடிய எதிர்ப்பு நிலைகளை நாம் மேற்கொள்வது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால தான் வாசல்கள். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அதிகாரம் பாருங்க, 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். நான் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், எந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள். பாருங்க, இயேசுனுடைய வாயிலேயே இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. வாசல்கள் அப்படி என்று சொன்னால் பாதாளம் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி ஒரு திட இடத்தை உற்பத்தி செய்து வைத்திருக்கிறது. இட் ஹஸ் கிரியேட்டட் எ ஸ்ட்ராங் கேட். பாருங்க, இன்னைக்கு கூட பாருங்க, பெரிய பணக்காரர்கள் அவங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா, கேட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், பெருசா இருக்கும், ஏறி போக முடியாது. கரெக்டா? பெரிய ஒருத்தன் பணக்காரராக இருக்கான்றதுக்கு என்ன அடையாளம் இருக்கும், பெரிய கேட் இருக்கும், யாரும் ஏறி என்ன பண்ண முடியாது, போக முடியாது, அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண முடியாது, உடைக்கவே முடியாது. ஒரு சாதாரண ஆள் பார்த்தீங்கன்னா முள்ளு வேலியில் கேட்டு போட்டு வச்சுருப்பான், அப்படி கட்டையில் கேட்டு போட்டு வச்சுருப்பான், சிலர் பேப்பரில் கூட கேட்டு வச்சுருப்பான், இப்படி அந்த சிமெண்ட் பையில் கேட்டு வச்ச டீம் நாளாம். இப்படி இதெல்லாம் எதா காமிக்குதுன்னா, இவங்க கேட் என்னவா இல்லை, சரியில்லை. இதுக்கு நடுவில் எது வேணா வரும், மேலே எது வேணா வரும். ஆனால் கேட்ஸ் என்பது ஒரு பெரிய எதிர்ப்புகளை உண்டாக்குகிற இடம். அதைதான் இயேசு சொல்லுகிறார், திருச்சபை என்பது இப்படிப்பட்ட இந்த வாசல்களை மேற்கொள்ளுகிறது தான் திருச்சபை. ஹல்லேலூயா. நமக்கு நிறைய எதிர்ப்புகளை உண்டாக்குகிறவன் சத்துரு, அதெல்லாவற்றையும் ஜெயிக்க போவதுதான் திருச்சபை. ஆபிரகாமை எப்படி சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கார் பாருங்க, உன் சந்ததிகள் உன் எதிரியின் வாசல்களை என்ன பண்ணும், சுகந்தரிக்கும். இன்றைக்கு நான் ஆழமாய் உங்களுக்கு தீர்க்கமாய் சொல்லுகிறேன், நம்மளை தடுத்து கொண்டிருந்த அநேக வாசல்களை நாம் ஜெயிக்கிற காலங்களுக்கு வந்துவிட்டோம். We have come near that so many gates that we are going to overcome. அநேக கதவுகள் நம்மளை நிலைப்படுத்தி இருக்கிறது. இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க, நாம் திறக்காத, நாம் உடைக்காத, நம்மளால் மேற்கொள்ளப்படாத கதவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தேக்க நிலைகளை உண்டு பண்ணி இருக்கிறது. நீங்கள் கதவுகளை திறந்து உள்ள போலனா நீங்க இருக்கிற இடத்துல தான் பல நாள் இருப்பீர்கள், பல ஆண்டுகள் இருப்பீர்கள், பல 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 கோடானு கோடி வருஷம் கூட அங்கே தான் நிற்பீங்க. ஏன்னா கதவு திறக்கலன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, அடுத்த பகுதிகளுக்கு போக முடியாது. So gates are the important control axis. ஒரு காரியத்தை நிலைவரப்படுத்தக்கூடிய இடமாக சொல்லப்படுவது என்னவென்று சொன்னால் இந்த வாசல்கள் தான். அதனால தான் வாசல்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா தீர்மானங்களை எடுக்கிற இடம். இன்னைக்கு நம்ம என்ன ஜெபிக்க போகிறோம் என்று சொன்னால், அநேக தீர்மானங்களை தேவன் நமக்கு இன்றைக்கு செய்யும்படியாய் உதவி செய்ய போகிறார். என்னோடு கூட ரூத் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே முகப்பிலே வாசலிலே இருந்துதான் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. வாசிக்கலாம், ரூத் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஏன் வாசலுக்கு போறான்? வாசல்ல தான் பெரிய பெரிய தீர்மானங்கள் எடுக்கிற இடம். வாசல்களில் தான் என்ன நடக்குது? பெரிய பெரிய
தீர்மானங்கள் எடுக்கிற இடம். இன்னைக்கு நான் ஒரு சின்ன ஒப்பனை சொல்றேன் பாருங்க. இன்றைக்கு ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் இந்த கப்பல் துறைமுகத்தில் தான் முடிவெடுக்கப்படுகிறது. கரெக்டா? எல்லா ஏற்றுமதிகளும் நம்மளுக்கு 3 டோர்ஸ் தான், 3 தான் இருக்குது. ஒன்று துறைமுகம், இன்னொன்று வந்து ஏர்போர்ட்டு, இன்னொன்று வந்து நில வழியாக. ஓகே, தட் மீன்ஸ் த்ரூ த லேண்ட், த்ரூ த சீ அண்ட் த்ரூ த ஏர். இந்த 3 யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் இந்த தேசத்தையே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதனால தான் கவர்மெண்ட் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது. கவர்மெண்ட் மட்டும் இது 3த்தையும் கண்ட்ரோல் பண்ணலன்னா அந்த தேசம் வீணா போயிடும். பட்டணங்கள் முகப்பு வாசல்கள் என்பது ஒரு பெரிய டிசிஷன் மேக்கிங் இடம். இன்னைக்கு அநேக வேலைகளில் சத்துரு எங்கே நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கிறான்னா நம்ம தீர்மானம் எடுக்கிற இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறோம். He has come to the place where we have to make decisions. அன்னைக்கு போவாஸ் எங்கே வந்து உட்கார்ந்தான்? தீர்மானம் எடுக்கிற இடத்துல வந்து உட்கார்ந்தான். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ அநேக தீர்மானம் எடுக்கக்கூடிய இடத்துல வரும் பொழுது கர்த்தர் உனக்கு உதவி செய்து அநேக வாசல்களை தேவன் திறக்க போகிறார். இன்னைக்கு அநேக பிரச்சனை எங்க இருக்குதுன்னா நாம் தீர்மானம் எடுக்க முடியாத இடத்துக்கு தீர்மானம் எடுக்கிற இடத்துக்கு வர்றதே கிடையாது. எது நடந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல. நோ, the gates represent the access. ஒருவன் எதை செய்ய முடியும் செய்ய முடியாது என்பதை காண்பிப்பதற்கு அடையாளம் தான் வாசல்கள். அதனால்தான் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் பொழுது உன் எதிரியின் வாசல்களை நீ என்ன பண்ணுவாய்? சுதந்தரிப்பாய். அப்படின்னா அவன் என்ன டிசிஷன் எடுக்கிறானோ அதை விட நீ சிறந்தவைகளை செய்ய கர்த்தர் உன்னை பலப்படுத்துவான். நீங்க நம்ம சர்ச்சுக்கு விரோதமாக, நம்முடைய ஊழியங்களுக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, நம்முடைய பணத்துக்கு விரோதமாக, நம்முடைய ஆரோக்கியத்துக்கு விரோதமாக பிசாசு எடுத்த எல்லா வாசல்களையும் கர்த்தர் ஜெயிக்க வைக்க போகிறார். இட் இஸ் டைம் டு வின் த பேட்டில் அட் த கேட்ஸ். நீங்கள் வாசல் முகப்பிலே ஜெயித்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த பட்டணத்தை கொள்ளையாடி விடலாம். இதுக்கு ஈக்குவலான இன்னொரு என்னென்றால் அதுதான் சொல்றோம், பலவான் என்று சொல்லுகிறோம். பாருங்க, பலவான் என்று என்ன சொல்றோம்? அவன் எங்க இருப்பான்? பலவான் வந்து கிச்சன்ல இருக்க மாட்டாங்க, கேட்ல இருப்பான், முகப்பில் இருப்பான், வாசலிலே இருப்பான். இயேசு இதையெல்லாம் தெளிவாக சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவது என்னவென்று சொன்னால், இந்த பட்டணத்தின் வாசல்களை நீ ஜெயிக்க ஆரம்பி. ஹல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, உங்கள் எல்லைகள், டெரிட்டோரியல் விக்டரி நமக்கு தேவை. நம்ம வட்டாரத்தில் கர்த்தர் நம்மளை ஊழியத்தில் வச்சிருக்கிறார்னா அதை முதலாவது நாம் ஜெயிக்க போகிறோம். நான் ஆவியானவரை கொண்டு இந்த வேளையில் அதை பிரகடனம் பண்றேன் பாருங்க. நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்கள் எதிரியின் வாசல்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா. You will win the battle of your enemies at their gates. நீங்கள் அந்த வாசல்களை ஜெயிக்க போகிறீர்கள். அடுத்தது, வாசல் என்பது எதை குறித்து பேசுகிறது என்று சொன்னால் நம்முடைய தாக்க நிலைகளை குறித்து பேசுகிறது. நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ், நம்முடைய செல்வாக்குகளை குறித்து பேசுகிறது. நீங்க இன்னைக்கு பூமியில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பணக்காரர்கள், இல்லாவிட்டால் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், இவங்களெல்லாம் பார்த்து நம்ம ஏன் சில வேலைகளில் ஸ்தம்பித்து போய் நிற்கிறோம்? ஏன்னா அவங்க கிட்ட என்ன இருக்குதுன்னா அந்த வாசல்களை அவர்கள் கண்ட்ரோல் பண்றாங்க. they have authority over certain domains. அவர்கள் சில துறைகளை அவர்கள் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் நீர்வளத்துறையை வச்சிருக்கிறார், ஒருத்தர் மின்துறையை வச்சிருக்கார், ஒருத்தர் மீன்பிடி துறையை வச்சிருக்கிறார். கரெக்டா? ஒருத்தர் ஃபெர்டிலைசர், அப்படி என்றால் இந்த பாசனத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் வச்சிருக்கிறார். ஒருத்தர் ஆயில் அண்ட் கேஸ், அப்படி என்றால் இந்த பெட்ரோல், டீசல், இந்த சிஎன்ஜி, இப்படிப்பட்டதெல்லாம் ஒரு துறையை வச்சிருக்காங்க. ஒருத்தர் ரோடை வச்சிருக்கிறாங்க. they are all somebody who is sitting on the influential area. ஒரு செல்வாக்கு நிறைந்த இடத்தில் இருக்கிறார்கள். அப்ப கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட செல்வாக்குகள் அது எதிரியின் கையில் இருந்தாலும் அதை நீ ஜெயித்து உன்னை செல்வாக்கான இடத்துக்கு நான் உன்னை மாற்ற முடியும். இப்ப நம்ம நிறைய வேலைகள்ல ஏன் ஸ்ட்ரகிள் பண்றோம்? எதையுமே செய்ய முடியலன்னா நம்மளுக்கு செல்வாக்கு இல்லை. சர்ச்சினுடைய ஒரு 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 பெரிய நிலை என்னவென்று சொன்னால், நம்ம சர்ச்சை வளர்க்கறதுக்கு தான் ரொம்ப தீவிரமா இருக்கிறோம். எப்படி? சர்ச் குரோத். கரெக்டா? சர்ச் குரோத் செமினார்னா லட்சக்கணக்கில் மக்கள் வந்து சேர்ந்துருவாங்க. ஏன்னா இப்ப எப்படியாவது சர்ச்சை வளர்க்கணும். ஆனா தேவனுடைய திட்டம் என்னன்னா, எதிரியின் வாசல்களை ஜெயிக்க வேண்டும். தேவனுடைய திட்டம் என்னது? ஏன்னா தேவன் சொல்றார், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள், அப்படி என்று சொன்னால் பாதாளம் எதெல்லாம் அதற்கென்று தனக்கென்று பிரித்து அதெல்லாம் திட்டம் போட்டு வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் ஜெயிக்கக்கூடியதால் தேவனுடைய சபை.
இன்னைக்கு சபை ஒரு ஒரு அசாத்தியமான இடத்துக்கு நகர வேண்டும். இன்னைக்கு என்னுடைய பெரிய ஆசை, பெரிய வாஞ்சை, என்னுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், நம்ம எழுப்புதல் என்று சொல்லப்படும் பொழுது அநேகம் பேர் ரட்சிக்கப்படுவதை மட்டும் பேசுகிறோம். அது எழுப்புதலின் ஒரு பகுதி. இன்னைக்கு தான் எழுப்புதல் என்னுடைய இன்னொரு பகுதியை பார்த்துட்டு வந்தேன். ஒரு வித்தியாசமான கோணம். எழுப்பி எழுப்பி ஊழியம் செய்யறதுன்னாரு. இன்னைக்கு தான் கேட்டு வந்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு பெரிய டெஃபினேஷனை கேட்டிருக்கேன். நம்ம எழுப்புதல்னா சர்ச்சுக்கு ஜனங்க வர்றது. நான் எழுப்புதலின் இன்னொரு சில பிரம்மாண்டமான பகுதிகள் சொல்றேன் பாருங்க. எங்கெல்லாம் எதிரிகள், எங்கெல்லாம் சத்துருக்கள் முகப்பிலே இருந்து ஆளுகை செய்கிறார்களோ அங்கெல்லாம் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி ஆளுகை செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை வடிவமைக்க விரும்புகிறார். உங்கள் சபையிலிருந்து சில பெரிய பெரிய தலைவர்களை எழுப்ப விரும்புகிறார். ஏன் நம்ம கூட சில வேளை எழும்பினா சில தீர்மானங்களை எடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா அதை தான் தேவன் விரும்புகிறார், அதை தான் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்னொன்று கேட்ஸ், அந்த வாசல்கள் என்று சொன்னால் ஆவிக்குரிய திறப்பணைகள் என்று சொல்லுகிறேன். இங்கிலீஷ்ல வந்து போர்ட்டல்ஸ் என்று சொல்லுகிறோம். ஆவிக்குரிய திறப்பணைகள். இப்போ எப்படி டேம்ல பார்த்தீங்கன்னா அந்த நீர் திறக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அது பேர் அணைக்கண்ணு. அதே மாதிரி ஆவிக்குரிய கண்களை சில பேர் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. There are people who are controlling certain spirit realms. நீங்க ஒரு சில இடத்துக்கு போனீங்கன்னா அந்த ஆவிகளை கண்ட்ரோல் பண்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு இடம் இருக்குது. அங்க போனீங்கன்னா அந்த விக்கிரகங்களுடைய ஆதிக்கங்களை நம்மளால என்ன பண்ண முடியும்? அதிகமாய் பார்க்க முடியும். They control the spirit realms. கிறிஸ்தவர்கள் தான் பாருங்க, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நம்ம என்னன்னா, எப்படியாவது ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கணும், கீழே பார்க்கிங் வச்சு மேலே சர்ச்சு கட்டணும், அதுக்கு மேலே வீடு கட்டணும், அதுக்கு மேலே கிச்சன் போட்டுடணும். இதுதான் நம்மளுடைய இன்றைய கால பெரிய திட்டம். எப்படி 100 அம்ச திட்டம் மாதிரி இதுதான் நம்மளுடைய பெரிய திட்டமே. இதை செய்துட்டா அதில் ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தர் எங்களுக்கு சர்ச்சு கொடுத்துட்டாரு, கர்த்தர் எங்களுக்கு இதை கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த இருளின் ராஜ்யத்தில் இருக்கிறவன் பாருங்க, அவன் இதெல்லாம் ரொம்ப பெருசாக ஏரியா யோசிக்கல. அவன் டெரிட்டரியை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான். இந்த எல்லைகள் எல்லாம் யாருது? எங்களுது. இந்த மலையெல்லாம் எங்களுது. இந்த மலையை சுற்றி எல்லாம் எங்களுது. They are more concerned about spiritual portals. அவர்கள் ஆவிக்குரிய கண்களை கண்ட்ரோல் பண்றதுல கவனமா இருக்கிறாங்க. இந்த விஷயம் யார் யாருக்கெல்லாம் புரிகிறதோ அவர்கள் தான் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்த முடியும். இன்னைக்கு ஆவியானவர் சில காரியங்களை நம்முடைய ஆவியிலே பதிய வைக்க விரும்புகிறார். உங்களை ஒரு இடத்துல கர்த்தர் நாட்டி இருந்தால், உங்களை ஒரு இடத்துல ஊழியத்தை கொடுத்திருந்தால், நீங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆவிக்குரிய கண்களை கண்ட்ரோல் பண்ண தேவன் வைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறதா அந்த இடத்துல நிர்மலமாய் நிறைவேற வேண்டும். நீங்க சொல்றது, நீங்க உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான் அங்கே ஜெயங்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஏரியா இப்படிதான் இருக்க வேண்டும், இங்கே இப்படிப்பட்ட பரிசுத்தம் இருக்க வேண்டும், இங்கே இப்படிப்பட்ட தீமைகள் இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட நிலைகள் மாற்றப்பட வேண்டும் என்று என்றைக்கு நாம் பேச ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு அந்த கதவுகளை நாம் ஜெயிக்கிறோம் என்று அர்த்தம். We somehow lost the real depth of God's greatness. தேவனுடைய மகத்துவத்தின் உண்மை நிலைகளை நாம் மறந்து போயிருக்கிறோம். அதனால ஆபிரகாம் ஆசீர்வதிக்கும் பொழுது வெறும் நீ பெருகுவாய் என்று மட்டும் இல்ல, கீழே ஒன்று சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? உன் சத்துருக்களின் சந்ததியார் உன் சத்துருக்களின் வாசல்களை என்ன பண்ணுவாங்க? சுகந்தரிப்பார்கள். பாருங்க, இந்த பார்ட்டை நம்ம சின்சியரா ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சரி, எப்படி சுகந்தரிப்பது? எப்படி நம்ம அந்த வாசல்களை ஜெயிக்க போகிறோம்? முதலாவது நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளினாலே. எரேமியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்னோடு கூட அந்த வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாமா? வாசல்களை மேற்கொள்வதற்கான திட்டங்கள். ஓகே. புடுங்கவும் இடிக்கவும் அவிழ்க்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். அதுக்கு முன்னாடி இருக்க வசனத்தை வாசித்துலாம். அதான் நம்ம கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி யாரு எதை தொடராரு? வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன்,
அப்பதான் சொல்றாரு, இப்பதான் நீ அடுத்தது என்ன பண்ண போற? பிடுங்கவோ நாட்டவோ எல்லாத்தையும் செய்ய போற. ஏன்னா முதலாவது எதை வைக்க போற? வாயில வார்த்தையை வைக்க போற. How to overcome the gates. இப்படிப்பட்ட நிலைகளை நாம் எப்படி ஜெயிக்க போறோம்னா, நம்ம வாயிலிருந்து சரியான வார்த்தைகளை வைத்து ஜெபிப்பதனால. ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, நம்ம நல்ல ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கும் பொழுது ஐயோ ஐயோ ஐயோலாம் ஜெபிக்காம நல்ல வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். கர்த்தாவே, இவைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பிடுங்கி போடுகிறோம், இவைகளை நிலைக்குலைய வைக்கிறோம், இவைகளை நாங்கள் ஒன்றுமில்லாமல் பேசுகிறோம். ஏன்னா இதை எப்படி ஜெயிக்க போறாங்கன்னா, நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே என்ன பண்ண போறார்கள்? அவர்கள் ஜெயிக்க போகிறார்கள். It has been overcome by the words of their mouths. அதான் பாருங்க, கர்த்தர் எப்பயுமே இந்த வாயின் வார்த்தைகளை குறித்து ரொம்ப கவனமா இருக்க சொல்லுவார். ஏன்னா இந்த வாயின் வார்த்தைகள் ஒருவனை உருவாக்கவும் முடியும், ஒருத்தனை என்ன பண்ண முடியும்? ஒருத்தனை கெடுக்கவும் முடியும். அதுதான் ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவதாக இதை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. நீங்க தேவனோடு கூட சில உடன்படிக்கைகள் பண்ணுவீங்கன்னா, கர்த்தர் உங்க கூட சேர்ந்து சில வாசல்களை ஜெயிக்க உதவி செய்வார். என்னோடு கூட இந்த புலம்பல், Lamentations chapter 5 verse 14 and 16. நாங்கள் பாவம் செய்தோமே, அதனால என்ன ஆயிடுச்சு? இருதயம் பரிச்சயம் ஆயிடுச்சு, அதனால எங்க கண்கள் இருண்டு போயிட்டு. எப்பயுமே நீங்க பாவம் செய்யும் பொழுது என்ன பண்றீங்கன்னா, சத்துருவோடு உடன்படிக்கை பண்ணுகிறீர்கள். அதனால தான் இருதயத்தில் ஒரு பிரச்சனை வருது, கண்ணில் ஒரு பிரச்சனை வருது. நீங்கள் தேவனோடு உடன்படிக்கை பண்ணீங்கன்னா இருதயத்திலே பலன் வரும், கண்களிலே பார்வை உண்டாகும். You have to make a covenant with God. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. சில பேர்லாம் அவங்க தேவனோடு பண்ண சில உடன்படிக்கைகள் அவங்களுக்கு எதிராக இருந்த சில கதவுகளை எல்லாம் ஜெயிக்க உதவி செய்திருக்கிறது. ஒரு சிலர் நல்ல உடன்படிக்கை எடுத்திருப்பாங்க. நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன், இதையே நான் யாரையும் ஃபாலோ பண்ண சொல்லல. சில பேர் சொல்லுவாங்க, காலையில் 5 மணிக்கு நான் ஜெபிப்பேன் அப்படின்ற ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருப்பாங்க. அவங்க 5 மணிக்கு எப்பெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ சில பதில்களை பார்த்து கொண்டே இருப்பார்கள். உதாரணத்துக்கு தான் சொல்றேன். ஏன்னா அப்புறம் பாஸ்டர் வந்து என்னை 5 மணிக்கு எழுப்பி விட்டாருன்னு சொல்லாதீங்க. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நைட்டு 12லேருந்து 1 மணி வரைக்கும் ஜெபிப்பேன். They have made certain covenants with God. நீங்கள் வாசல்களை ஜெயிக்கணும்னா சில உடன்படிக்கைகளை உருவாக்குவதன் மூலமா இதை ஜெயிக்க முடியும். அதனால தான் சில சபைகள் பாருங்க, வருஷத்துக்கு 15 நாள் ஃபாஸ்டிங், 21 நாள் ஃபாஸ்டிங், 40 நாள் ஃபாஸ்டிங். நான் சமீபத்தில் இந்த உபவாசத்தை குறித்து ரொம்ப படிச்சுட்டு இருக்கேன். அதுல ஒருத்தர் வந்து 280 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறார். ஒரு வருஷத்துல எத்தனை நாள் இருக்கிறாரு? 280 நாள். அவருக்கு என்ன வயசு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 80 வயசு. ஒரு வேலை, சில வேலையில் ஃபுல் வேலை. 280 நாள், 80 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. அவர் பேர் வந்து உமா, UMA, உமா உப்பாக்கி அவர் பேர். நீங்க வேணா போய் படிச்சு பாருங்க. உலகத்திலே ஒரு பெரிய சபை, அவர் ஒரு சபை ஒன்று. இப்போ 80 வயசு ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கேன் கடவுளோட. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஜெபிக்காம நான் வீட்டை விட்டு வெளியே வர்றதில்லை. 6 hours நான் தனிப்பட்டு ஜெபிக்காம நான் என்ன பண்றதில்ல, வெளியே வர்றதில்லை. அவருடைய ஃபாலோவர் என்னன்னா 7 மணி நேரம் ஜெபிக்காம வெளியே வர்றதில்லை. இவங்கெல்லாம் வந்து தேசத்தை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் உடன்படிக்கை. நான் உங்களை வந்து இப்போ உடனே என்ன சொல்லலை, நாளையிலேருந்து நீங்களும் இப்படி பண்ணுங்கன்னு சொல்ல. நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நீங்க வாயின் வார்த்தைகளை பேசுவது மட்டுமல்ல, நீங்கள் சில உடன்படிக்கைகளை ஏற்படுத்துவது, நீங்கள் பாவம் செய்து பிசாசோடு உடன்படிக்கை ஏற்படுத்துவது எப்படி பிற்போக்கான நிலைமைகளை ஏற்படுத்துகிறதோ, நீங்கள் தேவனோடு சேர்ந்து உடன்படிக்கை எடுத்தும் பொழுது அது முற்போக்கான நிலைகளை உருவாக்குகிறது. நீங்க கடவுள்கிட்டே கேட்கலாம், நான் எங்க உங்க கூட கவனன்ட்ல இருக்கணும்? கர்த்தர் கரெக்டா சொல்லுவாரு, நீ இதை செய், நீ என்ன பண்ணு, இதை செய். இயேசு கிறிஸ்து பாருங்க, தன் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஆவியானவரை அவரை 40 நாள் என்ன பண்ணியிருக்கிறாரு, உபவாசிக்கும்படியாக வனாந்தரத்துக்கு கொண்டு போனாராம். He was being driven by the Holy Spirit for 40 days fasting. 40 நாள் தள்ளப்பட்டார். ஏன்னா அது அவருடைய உடன்படிக்கையின் அடையாளம். The covenants help you to overcome gates. சில பேர் இருக்காங்க, நான் இன்னைக்கு 32 அதிகாரம் படிக்காம
நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். இவங்களுக்கும் கடவுளுக்குள்ள உடன்படிக்கை அது. எப்படி சட்டன் நீங்க எப்ப சில உடன்படிக்கைக்குள்ள போறீங்களோ, இன்னைக்கு ஏன் நம்மளால பெரிய பெரிய வாசல்களை ஜெயிக்க முடியவில்லை? கதவெல்லாம் அப்படியே இருக்குது, நம்மளும் அந்த கதவுக்கு முன்னாடி ரொம்ப நாளா நின்றுட்டு இருக்கோம். எப்படி சில பேருக்கு இந்த பிரசங்கமே பண்ண முடியாது, ஏன்னா அந்த கதவு இருக்குதுன்னா அந்த கதவுலாம் இல்லை, நான் எப்பயுமே நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்வாங்க. இவங்ககிட்ட போயிட்டு எதையுமே பிரசங்கமே பண்ண முடியாது. நான் பார்த்துட்டேன் பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் நம்ம இன்னும் நல்லா ஜோம் பண்ண, நம்ம ஏற்கனவே நிறைய ஜோம் பண்ணிட்டோன்னு அவங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா இங்கே தான் இருப்பாங்க பாருங்க. நீங்க கதவுகள் திறக்கப்படாத வரைக்கும் உங்கள் நிலைகள் மாற்றவே படாது. கதவுகள் திறப்பதற்கு சில உடன்படிக்கைகளை ஏற்படுத்துங்கள். மெத்தடிஸ்ட் சர்ச் ஒரு ரிவைவலுக்குள்ள வந்துச்சு. ஜான் வெஸ்லி என்பவர், அவர் ஏற்படுத்தின உடன்படிக்கை என்ன தெரியுமா? புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் முழு நேரம் உபவாசிக்கணும். புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் முழு நேரம் உபவாசிக்கணும். அவர் இருக்கிற வரைக்கும் அந்த மெத்தடிஸ்ட் சர்ச்சில் அவ்வளோ பெரிய எழுப்புதல் நடந்தது, ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர் இறந்துட்டாரு, உடனே அந்த எழுப்புதல் நின்று போயிடுச்சு. ஏன்னா உடன்படிக்கை பண்ணினவர் அந்த உடன்படிக்கையை காத்து கொள்ளுகிற வரைக்கும் கர்த்தர் அந்த எதிரியின் வாசல்களை ஜெயிக்க உதவி செய்தார். இன்னைக்கு நம்ம நிறைய வேலைகளில் இந்த உடன்படிக்கைகள்லாம் என்ன பண்றது இல்லை, அதை கனப்படுத்துறது இல்லை. நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள், உங்களுடைய உடன்படிக்கைகள் உங்களுடைய கதவுகளை திறக்கும். ஹல்லேலூயா. முதலாவது வார்த்தையை பேசுங்கள், வாயின் வார்த்தைகளை சரியாய் வையுங்கள், அதை ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசுங்கள். இரண்டாவது, சரியான உடன்படிக்கைகளை என்ன பண்ணுங்க, ஏற்படுத்துங்கள். மூன்றாவதாக ஒன்றை சொல்லி நான் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். கான்செக்ரேட் the house or the business or life with oil என்று சொல்லுகிறார்கள். வாசிக்கலாம் என்னோடு கூட. யாத்திராகமும் 29ஆம் அதிகாரம் 36வது வசனம். யாத்திராகமும் 29ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். பாவ நிவர்த்திக்காக ஒவ்வொரு நாளும் பாவ நிவாரண பலியாக பலியிட்டு பலிபீடத்துக்காக பிரயாச்சித்தம் செய்த பின் அந்த பலிபீடத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அதை பரிசுத்தம் பண்ணும்படியாக என்ன பண்ண, அபிஷேகம் பண்ண கடுவாய். யூ ஹாவ் டு கான்செக்ரேட் யுவர் லைஃப் வித் ஆயில். பாருங்க, இதுதான் பெண்டிகாஸ்காரங்க ஜெயிச்சதுக்கான பெரிய விஷயம். டெய்லி எண்ணெயினால் அபிஷேகப்படப்பட வேண்டும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, டெய்லி ஆவியில நிரம்பணும். டெய்லி எதுல நிரம்பணும்? ஆவியில நிரம்பணும். ஆவியில மற்றவங்களை நிரப்புறது அல்ல, நம்ம நிரம்பணும். ஏன்னா இப்ப நம்ம ஊழியம் செய்யறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரையும் ஆவியில நிரப்பிடும், நம்ம நிரம்பணுமான்றதான் பிரச்சனையா இருக்குது. நம்ம பாட்டு பாடும்பொழுது எல்லாரையும் ஆராதிக்க வச்சிருவோம், நம்ம ஆராதிச்சோமான்னு தெரியல. பிரசங்கம் பண்ணும்பொழுது எல்லாரையும் வசனத்தை கேட்க வச்சிருவோம், நம்ம கேட்டோமான்னு தெரியல. அபிஷேகிக்கப்பட வேண்டும். அப்படின்னா டெய்லி யூ ஹாவ் டு ஃபில் யுவர் லைஃப் வித் அனாயிண்டிங். இன்னைக்கு அநேக வேலைகளில் பாருங்க, நம்ம அலுவல்களால் நம்மளை நிரப்பி கொள்ளுகிறோம். அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்கள்லாம் பாருங்க, அவங்க தங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் அந்த உணரலைன்னா அவங்க எழும்பி போய் ஊழியமே செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம உணர்றோமோ இல்லையோ, நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்கான்னு கிளம்பி போயிடும். இல்லை, யூ ஹாவ் டு கான்செக்ரேட் யுவர் செல்ஃப் வித் ஆயில். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நான் அபிஷேகிக்கப்படுகிறேனா? டு ஐ ஃபீல் தி அனாயிண்டிங்? நல்ல ஜெப நேரத்தில், நல்ல ஆராதனை நேரத்தில் என் மேல அபிஷேகம் வருகிறதா? இந்த அபிஷேகம் தான் அந்த கதவுகளை ஜெயிக்க உதவி செய்ய போகிறது. ஹல்லேலூயா. நமக்கு எல்லாம் இது நல்லா தெரியும் பாருங்க. இதெல்லாம் புதுசு கிடையாது. ஆனா அதை பயிற்சி செய்யாமல் இருப்பதான் பிரச்சனை. இந்த மேக்ஸ் பாத்தீங்கன்னா மாஸ்டர் போர்டில் போடும் பொழுது ஒரு பிரச்சனையுமே கிடையாது, கிளியரா இருக்கும். இதுதானே அப்படின்னு வீட்டில் வந்து போட்டால் 2 லைனுக்கு மேலே போகாது. இதான் பயிற்சிக்கு இருக்க பிரச்சனை. நம்ம சொல்லுவோம் அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம். தனிப்பட்ட ரீதியிலே அபிஷேகத்தை பெறுங்கள், வாசல்களை ஜெயிக்க ஆரம்பிப்பீர்கள். 3 காரியத்தை தான் ஞாபகப்படுத்துகிறேன். இதெல்லாம் நான் பின்னாடி வருகிற நாட்களில் நான் ஒருங்கிணைத்து ஒரு பாடத்திட்டமாகவே உருவாக்க விரும்புகிறேன். முதலாவது, நீங்கள் வார்த்தையை சரியாய் பேச ஆரம்பியுங்கள். இரண்டாவது, ரொம்ப முக்கியமானது,
தேவனோடு உடன்படிக்கை பண்ணுங்கள். கர்த்தாவே, இந்த நேரத்தில் நான் உங்கள் கூட சேர்ந்து நான் கொஞ்ச நேரம் இருக்க போகிறேன். எனக்கு இந்த வாசல்கள் எல்லாம் ஜெயிக்க எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்கள். பாருங்க, சில பேர்லாம் அவங்களுடைய ப்ரேயர் லைஃப்பை மாற்றுவதே கிடையாது. எனக்கு ஒரு சமீபத்தில் ஒரு நல்ல தீர்க்கதரிசியை சந்தித்தேன். அவர் கரெக்டாக போய் 10 மணிக்கு தூங்கிடுவாராம். ஆனால் 4 மணிக்கு எந்திரிச்சிடுவார். எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு எந்திரிச்சிடுவார். ஒன் ஆஃப் த கிளீன் ப்ராஃபட்டிக் சேனல் சொல்லுவார். ஒரு தெளிவான தீர்க்க தரிசன வழி நடத்துதல் அவர் இடத்துல பார்த்தேன். ஏன்னா ஒரு கவனன்ட் வச்சிருக்காரு. 4 மணிக்கு நான் தேவனோடு என்ன பண்ணுவேன், நான் இருப்பேன். நிறைய பேர் பாருங்க, நம்ம டைம் கிடைச்சா கர்த்தரோடு இருப்போம், டைம் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோம், வேற யார் கூடயாவது இருப்போம். வாட் இஸ் அவர் கவனன்ட்? The third thing is daily be filled with the Holy Spirit. நம் கூட்டத்திலும் ஆராதனையிலும் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் நிரம்புவதற்கு நாங்கள் இடம் கொடுங்கள். அதற்கு நான் கண்டுபிடிச்ச ஒரு சின்ன வழி என்ன தெரியுமா? நல்ல ஆராதனை பாட்டை போட்டு நல்ல ஆவியில நிரம்புங்க. ஹல்லேலூயா. வேற வழியே கிடையாது. நல்ல ஆராதனை பாட்டை போட்டு நீங்க ஆவியில நிரம்புங்க. உங்களை ஆவியில நிரப்புகிற பாட்டை மட்டும் கேளுங்க. எப்படி? இதையும் இப்போ சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. அடிப்படை கிளாஸ் வரைக்கும் போக வேண்டியதாயிடுச்சு. ஆவியில உங்களை நிரப்புகிற பாட்டை கேளுங்க. பாருங்க, certain songs carry the anointing. ஒரு சில பாடல்கள் அபிஷேகத்துக்கு தூண்டும். அபிஷேகம் அந்த அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நிற்கும். அதான் ஆவி. அந்த பாடல்களை கேளுங்க. நல்ல அபிஷேகம் நிறைய டைம்ல போயிட்டு தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ அப்படி அந்த பாட்டை கேட்டுன்னு இருக்காதீங்க. அது வந்து துக்கத்தை தேற்றுகிற பாடல். அபிஷேகத்தை நிறைந்த பாடல்களை கேளுங்க. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, இப்படி பாட்டு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அபிஷேகம் என்ன பண்ணும், உள்ள தூண்டும். நம்ம பாட்டு கூட கரெக்டா செலக்ட் பண்ணும். நமக்கு அதெல்லாம் கூட ஞானமா தேவைப்படுது. நல்ல அபிஷேகத்தில் தனியாக நிரம்புங்கள். எதிரியின் வாசல்களை நம்ம என்ன பண்ணுவோம், மேற்கொள்ள போகிறோம். அப்படி எழுப்பி நிற்போம். கொஞ்ச நேரம் செபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளை பலப்படுத்த போகிறார். கர்த்தர் நம்மளை உறுதிப்படுத்த போகிறார். கர்த்தர் நம்மளை நிலைநிறுத்த போகிறார். அநேக வாசல்களை ஜெயிக்கிற காலங்களுக்குள்ளாய் நாம் வந்து விட்டோம். கொஞ்ச நேரம் தான் நம்ம நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெபிக்க போகிறோம். நல்ல கவனம் செலுத்தி, கர்த்தாவே எங்களுக்கு இருக்கிற வாசல்கள், சிலரால் இடத்தை சுதந்திரிக்க முடியவில்லை, சிலரால் வீடுகளை கட்ட முடியவில்லை, சிலரால் திருச்சபைக்கு சரியான இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை, சிலரால் ஊழியத்தில் ஜெயிக்க முடியவில்லை, பொருளாதாரத்தை ஜெயிக்க முடியவில்லை, சிலர் சரீர வியாதிகளை ஜெயிக்க முடியவில்லை, சரீர குழப்பங்களை ஜெயிக்க முடியல, சிலருக்கு ஃபேமிலி ப்ராப்ளமை ஜெயிக்க முடியவில்லை. இன்றைக்கு எல்லா இடத்தையும் ஜெயிப்பதற்கு, சில வாசல்களை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். இது ஒரு தீர்க்க தரிசன இரவு ஜெபம். கர்த்தர் பேசினால் அதை விசுவாசித்து நாம் செயல்படுத்தும் பொழுது பெரிய மாற்றங்களை நாம் பூமியிலே பார்க்கும்படியாக. ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ ரிகாலா ஷெதரே கபா. கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போறோம். ஆவியில